பூரண மதுவிலக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் சாத்தியமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இப்போ காலங்காலமாக குடிச்சு கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் மனநோயாளிகளாகவும் குடி நோயாளிகளாகவும் மாறிட்டாங்க. இவங்களை திடீர்னு ஒரு நாள் குடிக்கக்கூடாது, இனி கடைகள் கிடையாது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அக்யூட் வித்ட்ராவல் சிம்டம் அப்படிங்கிற அந்த நோய்க்குள்ளே தள்ளப்படுவாங்க. இந்த அக்யூட் வித்ட்ராவல் சிம்டம் வந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அவங்களே தாக்கிக்கிடுவாங்க. அப்படி இல்லாட்டி ரொம்ப வைலண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. மேபி அவங்க வீட்டிலே கூட துணிஞ்சு கள்ளச்சாராயம் காய்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இவங்க திருந்தணும்னு நினச்சா கூட இன்னைக்கு திருந்ததுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது வெறும் 28 கவர்மெண்ட் டி அடிக்ஷன் சென்டர்ஸ் மட்டும்தான். ப்ரைவேட்டில் நிறைய டி அடிக்ஷன் சென்டர்ஸ் இருக்குது, ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 20,000 to 30,000 அதுக்கு செலவு பண்ணணும். அது நம்ம குடி நோயாளிகளால் செய்ய முடியாது. இப்போ இவங்க வைலண்ட்டாக பிஹேவ் பண்ணாலும் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, இவங்க வந்து மனநோயாளிகளாக மாறினாலும் தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை. இப்போ இவங்களை திருத்தணும் அப்படின்னு சொன்னால் எல்லா தாலுக்குலையும் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒரு டி அடிக்ஷன் சென்டர் உருவாக்கணும். அந்த டி அடிக்ஷன் சென்டரில் கவுன்சிலிங்கும் ரீஹாபிலிட்டேஷனும் பண்ணுறதுக்குள்ள எல்லா முயற்சிகளையும் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த 1 கோடி பேரை நம்ம வந்து காப்பாற்ற முடியும். இப்படி 1 கோடி பேரை காப்பாற்றினா மட்டும்தான் தமிழ்நாடு ஒரு நல்ல ஒரு தமிழ்நாடாக, நல்ல ஒரு நாடாக, முன் உதாரணமான ஒரு நாடாக மாறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி.